தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனர்கள்ல ஒருத்தர் தான் வந்து ராம். இவரோட படத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி வரவேற்பு மக்கள் மத்தியில எப்பயுமே இருக்கும். சொல்லப்போனா இவருக்குன்னு சொல்லி வந்து மக்கள் மத்தியில தனி இடமுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி வந்து 4 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு. இந்த 4 படைப்புகளுக்குமே மக்கள் மத்தியில ஒரு செம்ம வரவேற்பு கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப யூனிக்கான மூவியா தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ தொடர்ந்து அவரோட 5வது படைப்பா வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் பறந்து போ. இந்த படத்துல மிர்ச்சி சிவா தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அப்புறம் கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி, அஜு வர்கீஸ், விஜய் யேசுதாஸ் இவங்க எல்லாருமே இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா இந்த படத்தை பார்த்த எல்லாருமே இது ராம் படமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குற அளவுக்கு ஒரு மாறுபட்ட கதைக்களத்துல எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராமோட படம் எல்லாமே வந்து ஃபீல் குட் மூவியா தான் இருக்கும். அந்த வகையில இந்த படம் வந்து அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வேற லெவல் படமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா மிர்ச்சி சிவாவோட படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர்ச்சி சிவா எப்பவுமே ஃபன்னா காமெடியான படங்கள்ல தான் நடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்க ஒருத்தரை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல எப்படி இவர் நடிக்க வச்சார் அப்படின்னு சொல்லியுமே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்குப்பா. ஏன்னா இப்பெல்லாம் ஃபீல் குட் மூவிஸே வந்து அதிகமாக வரது கிடையாது. அதுவும் தங்க மீன்கள் அப்படின்ற அந்த படைப்புக்கெல்லாம் வந்து ராம் நிறைய அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியா இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக குடும்பத்தோட எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறையவே பெரிய பெரிய டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் தியேட்டர்லையுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்போ இந்த படத்தை பற்றி நடிகை நயன்தாரா சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நயன்தாரா மோஸ்ட்லி வந்து நிறைய படங்கள் பார்த்துட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கறதெல்லாம் அவ்வளோக்கா பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ இந்த பறந்து போ படத்தை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருக்க விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த பரபரப்பான உலகத்தை விட்டு விலகி உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்னு உணர விரும்புனா உங்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு மலை ஏறுங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள ராம் சாரோட பறந்து போ படத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை, எதை இழக்கிறோம் அப்படின்றத இந்த படம் ரொம்பவே அழகாக சொல்லுது. நான் பார்த்த ரொம்ப இனிமையான படங்களில் இந்த படமும் ஒன்று. ராம் வந்து ஒரு சிறந்த இயக்குனர். அவருக்கும் படக்குழுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நயன்தாரா இந்த படத்தை வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில் நயன்தாராவுமே வந்து இப்போ அவங்களோட 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இப்போ சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்துக்கு போய் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த படம் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த பறந்து போ படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.